ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைமன் லைனஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆரஞ்ச் வாட்ச் ரெக்கவரி வந்து பார்த்திங்கன்னா 11.0ன்னு ஒரு வேர்ஷன் விட்டுக்கிறாங்க. ஸோ அந்த வேர்ஷன் வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ சொல்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள், கரெக்ட் ப்ரொசீஜரில். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்டால் ஆகும். இல்லைன்னா ப்ரூட் லூப் ஆகாது, பிரிக் ஆகும் டிவைஸ். ஏன்னா இது வந்து ரெக்கவரி போகிறோம், அதனால தான். ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். இது வந்து ஒரு 6 minutes வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ கரெக்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஸோ நம்மலாம் பண்ணணும். ஒன்றும் இல்லை, பவர் ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் ஃபாஸ்ட் பூட் மோட் போக போகிறேன். ஸோ ஷட் டவுன் பண்ணிடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கார்வஸ் ஓஎஸில் வச்சுக்கிறேன். ஸோ கார்வஸ் ஓஎஸில் வந்து டேரெக்டாக ஃபாஸ்ட் பூட் மோட் போக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் போக போகிறேன். ஸோ ஷட் டவுன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ஆஃப் பண்ணக்கப்புறமா நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் மோட் போயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்ப்யூட்டர் இல்லைன்னா லேப்டாப் வச்சுப்பீங்க. ஸோ அதுலேருந்து வர டேட்டா கேபிளை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நல்ல டேட்டா கேபிளாக போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இருக்குது, இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ரெக்கவரின்னு இருக்கும். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி ஸோ இங்கே வந்து நான் என்னோடய பிளாட்ஃபார்ம் டூலில் போட்டுடுறேன். இங்கே வந்து ஸோ பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணக்கப்புறமா கண்ட்ரோலையும் ரைட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் விண்டோ பவர் ஷெல் இயர்னு வரும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷ் ரெக்கவரின்னு அடிங்க. ஸோ அடிச்சுட்டு ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த ஃபைலுக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபைலை வந்து அப்படியே இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ போட்டதுக்கப்புறமா வெயிட்டிங் ஃபார் டிவைஸ்ன்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிவைஸில் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் ஆகிக்குது, என்னென்ன புதுசாக கொண்டு வந்துருக்காங்கன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் மொபைலுக்கு வந்துட்டேன். மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா கேபிளை ரிமூவ் பண்ணிக்கோங்க. டேட்டா கேபிளை ரிமூவ் பண்ணக்கப்புறமா வால்யூம் பட்டனையும் வால்யூம் டவுன் அப் பட்டனையும் பவர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டிங்கன்னா ரெக்கவரிக்குள்ளே போகும். நான் ரெக்கவரிக்குள்ளே போன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும், ஆரஞ்ச் வாட்ச் ரெக்கவரின்னு வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கேட்குது. ஸோ நான் பாஸ்வேர்ட் போட்டு காமிக்கிறேன். ஸோ நான் பாஸ்வேர்ட் போட்டோடனே என் ட்ரையிங் டிக்ரிப்ஷன் வருது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, முடிய போகுது. டன் பண்ணிச்சு. ஓகே, உள்ளே போயிடுச்சு. ஸோ நாமளாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே அப்படி தான் இருக்குது. பீட்டா வெர்ஷனில் கொடுத்த மாதிரி தான். ஸோ நான் பீட்டா வெர்ஷன் வந்து நான் வீடியோ போடல, மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நான் அப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது, ஃபார்மட் டேட்டா வைப்லேயே வந்துருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மேனேஜ் பார்ட்டிஷனில் தான் போய் பண்ணணும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதுலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, நல்லது தான். குட், நாட் ஸோ பேட். இவ்வளோ தான் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னமும் உள்ளே இருக்குது, ஆனால் நம்ம என்ன பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். நான் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் ஏதாவது வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு உடனே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.